அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் சீலனின் யூடியூப் பக்கம். நாம இன்றிலிருந்து வரலாற்று வரிசை எனும் தலைப்பில் தமிழ்நாட்டோட வரலாற பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நீங்க கார்ல போறப்போ பாட்காஸ்ட் மாதிரி இந்த வீடியோஸை கேட்கலாம். வரலாற்று பத்தியும் சமூகம் பத்தியும் ஆய்வு கண்ணோட்டத்தோட தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வீரபாங்கிய கட்டபொம்மன் அவர்களின் கடைசி நாட்கள் பத்தி தான். கட்டபொம்மன் குறித்து இன்றைய இளைஞர்களிடையே நிறைய மாற்று கருத்து இருக்குது. அது ஆய்வு பார்வையா இல்லாம பிறமொழி ஆட்சியாளர்கள் மேல் பரப்பப்பட்ட வன்மமாயிருக்கிறது மிகவும் வருத்தத்துக்கு உரியது. கட்டபொம்மன் ஆங்கிலேய அரசை எதிர்த்து தூக்கு தண்டனை பெற்ற சுதந்திர வீரர். அவரை பத்தி மேலும் விரிவா தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அவரோட வாழ்க்கை வரலாற விரிவான வீடியோவா தரேன். உங்களை ஒரு நிமிடம் கற்பனை செய்து பார்க்க சொல்றேன். உங்க கழுத்துல ஒரு தூக்கு கயிறு இருக்கு. சுற்றிலும் உலகின் மாபெரும் ஆயுதப்படை துப்பாக்கிகளோடு நிக்குது. ஒரு பயங்கரமான சூழ்நிலை. ஆமா. அந்த நேரத்துல உயிர் பிச்சை கேட்பதற்கு பதிலா அந்த மரண மேடையை நீங்களே உங்கள் காலால் உதைத்து தள்ளினால் எப்படி இருக்கும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு அசாத்தியமான தைரியம் அது. கண்டிப்பா. இன்று நாம எந்த சினிமா வசனத்தையும் பேச போவதில்லை. செவிவழி செய்திகளையும் ஆராய போவதில்லை. 1799 நடந்த இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த தண்டனையை நிறைவேற்றிய ஆங்கிலேய அதிகாரிகளின் ரகசிய கடிதங்களைத்தான் இந்த ஆழமான அலசல்ல நம்ம பார்க்க போறோம். மிக சரியான கோணம் இது. ஏன்னா வரலாற்றை எப்பவுமே வெற்றி பெற்றவர்கள் தான் எழுதுவாங்கன்னு சொல்வாங்க இல்லையா? ஆமா, அது உண்மைதான். ஆனா அந்த வெற்றி பெற்றவர்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொண்ட அந்த ரகசிய கடிதங்கள்ல உண்மையை மறைக்க முடியாது. இன்று நம்மிடம் இருக்கும் மேஜர் ஜான் பேனர்மேன், அப்புறம் கர்னல் வெல்ஷ், கலெக்டர் லூஷிங்டன் ஆகியோரின் குறிப்புகளை படிக்கும்போது நமக்கு தெரிந்தது வெறும் நுனிப்பூல் தான் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஓ, அப்போ இது வெறும் ஒரு தனி மனிதனின் கதை கிடையாதா? கிடையவே கிடையாது. இது ஒரு மாபெரும் ஏகாதிபத்திய சக்திக்கும் தன் நிலத்தின் மீது முழு உரிமை கொண்ட ஒரு உள்ளூர் நிர்வாகிக்கும் இடையே நடந்த மிக கடுமையான அரசியல் மற்றும் ஒரு உளவியல் யுத்தம்னு சொல்லலாம். அந்த யுத்தத்தின் பின்னணியிலிருந்து தான் நம்ம தொடங்கணும். இது 1799 ஆண்டு செப்டம்பர் மாதம். நீங்க யோசித்து பாருங்க. இன்று உலகையே ஆளும் ஒரு மாபெரும் பன்னாட்டு நிறுவனம், அதாவது ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனி திடீரென்று உங்க ஊருக்கு வருது. உங்க நிலத்திற்கு நீங்கள்தான் வரி கட்ட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் எப்படி இருக்கும்? அப்படிதான் கிழக்கிந்திய கம்பெனி தென்னாட்டில் உள்ள பாளையக்காரர்களிடம் கிஸ்தி, அதாவது வரி வசூல் செய்ய தொடங்கியது. ஆமா, பலரும் அந்த கார்ப்பரேட் அச்சுறுத்தலுக்கு பயந்து மண்டியிட்டாங்க. சரியா சொன்னீங்க. ஆனா கட்டபொம்மன் அதை செய்ய மறுக்கிறார். வானம் புழிகிறது, பூமி விளைகிறது, மன்னவன் காணிக்கு கிஸ்தி ஏது அப்படிங்கிற அந்த புகழ்பெற்ற கேள்வி வெறும் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தை கிடையாது. அது ஒரு சட்டபூர்வமான இறையாண்மை கேள்வி இல்லையா? 100க்கு 100 உண்மை. கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பத்துல ஒரு வியாபார நிறுவனமா தான் உள்ள வந்தாங்க. ஆனா நவாப்புகளுக்கு கடன் கொடுத்து அந்த கடனுக்கு ஈடாக வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றார்கள். ஓஹோ, அப்படி ஒரு பின்னணி இருக்கு. ஆமா, அதனால கட்டபொம்மனின் வாதம் மிகவும் தர்க்கரீதியானது. அதாவது, நீங்கள் வியாபாரிகள், விவசாயம் செய்யும் என் மக்களுக்கும் மழை தரும் இயற்கைக்கும் நீங்கள் யார் வரி கேட்பதற்கு என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. இத ஒரு மிகப்பெரிய அவமானமாக ஆங்கிலேயர்கள் பார்த்திருக்காங்க. அதனாலதான் செப்டம்பர் 5ஆம் தேதி மேஜர் ஜான் பேனர்மன் தலைமையில ஒரு மாபெரும் படையை கொண்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டாங்க. ஆமா, ஒரு மிகப்பெரிய முற்றுகை அது. இங்கேதான் ஆவணங்களில் உள்ள ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நான் கவனிச்சேன். பானர்மன் ஒரு மிகப்பெரிய ஐரோப்பிய படையோட வந்தான். அவங்க கிட்ட பீரங்கிகள் இருந்தன, அதிநவீன துப்பாக்கிகள் இருந்தன. ஆனா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ஒன்னும் கருங்கற்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோட்டை இல்லையே. அது ஒரு சாதாரண மண்கோட்டை தான். அப்படி இருந்தும் எப்படி அந்த சிறிய மண்கோட்டைக்குள் இருந்தவர்களால் இவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் படையை கடுமையாக எதிர்த்து போராட முடிந்தது? ஆரம்பகட்ட போரிலேயே 4 ஐரோப்பிய அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள் என்று பிரிட்டிஷ் ஆவணங்களே கதறுகின்றனவே. அது எப்படி சாத்தியமானது? இதற்கான விடை அந்த மண்கோட்டையின் தொழில்நுட்பத்திலும் அங்கு வாழ்ந்த மக்களின் போர்க்குணத்திலும் இருக்கு. நாம நினைப்பது போல மண்கோட்டை பலவீனமானது அல்ல. நிஜமாவா? ஆமா. ஆங்கிலேயர்களின் பீரங்கி குண்டுகள் கருங்கர் சுவர்களில் பட்டால் கல் உடைந்து சிதறும், பெரும் சேதம் ஏற்படும். ஆனா பாஞ்சாலங்குறிச்சியின் சுவர்கள் மிகவும் இறுக்கமாக அடிக்கப்பட்ட களிமண்ணால் ஆனவை. ஓ, அதனால குண்டுகள் பட்டதும் என்ன ஆகும்?
பீரங்கி குண்டுகள் அந்த சுவரில் படும்போது மண் அந்த அதிர்வை உள்வாங்கிக் கொண்டு குண்டுகளை உள்ளேயே புதைத்துக் கொள்ளும். சுவர்கள் உடனடியாக இடிந்து விழாது. இது ஆங்கிலேயர்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. வாவ், இது ஒரு மிகச்சிறந்த உத்தி. ஆமா, தெற்கு கோட்டை வாசனையம் வடக்கு கோட்டை வாசலிலும் நடந்த கடுமையான மோதல்ல தங்களின் நவீன படையை சாதாரண ஈட்டியும் வாளும் கொண்ட வீரர்கள் சின்னாபின்னமாக்குவதை ஆங்கிலேயர்களால ஜீரணிக்கவே முடியல. தொழில்நுட்பத்தை இயற்கையை கொண்டு எதிர்கொண்டிருக்காங்க. ஆனா இறுதியில அந்த பிறங்கிகள் தொடர்ந்து நெருப்பை கக்கியதில் கோட்டைச் சுவர்கள் உடையத் தொடங்குது. எந்நேரமும் கோட்டை முழுமையாக வீழலாம் என்ற ஒரு நிலைமை. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போதான் செப்டம்பர் 7 இரவு 10:30 மணிக்கு கட்டபொம்மன் தன் தம்பிகளுடனும் படைகளுடனும் கோட்டையை விட்டு வெளியேறுகிறார். இதை நிறைய பேர் அவர் பயந்து ஓடிவிட்டார் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆமா, அது ஒரு பெரிய தப்பான கருத்து. ஆவணங்களை ஆழமாக படிக்கும்போது இது ஒரு தந்திரமான பின்வாங்கல் என்பது நமக்கு நல்லா புரிகிறது. அவர் நேராக திருச்சிக்குச் சென்று பானர்மேனின் மேலதிகாரிகளை சந்தித்து பேசலாம் என்றுதான் முடிவெடுத்திருக்கிறார். சரியா சொன்னீங்க. போர்க்கலையில் இதை டாக்டிக்கல் ரிட்ரீட் என்று சொல்வார்கள். ஒரு ஆட்சியாளராக கோட்டைக்குள்ளிருந்து ஒட்டுமொத்த மக்களையும் பலி கொடுப்பதை விட கோட்டையை விட்டு வெளியேறி அடுத்த கட்ட ராஜதந்திர முடிவுகளை நகர்த்துவதுதான் சரியான ராஜதந்திர முடிவு. கண்டிப்பா. ஆனா அவர் கோட்டை விட்டு வெளியேறிய செய்தி தெரிந்ததும் ஆங்கிலேயர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்தார்கள் இல்லையா? ஆமா, அவங்க தங்கள் வியூகத்தை முற்றிலுமாக மாற்றிவிட்டார்கள். இனி இது 2 இராணுவங்களுக்கு இடையான போர் கிடையாது. இது ஒரு மாபெரும் மனித வேட்டை, அதாவது ஒரு அதிர்ச்சியூட்டும் மேன்ஹண்டாக மாறுகிறது. அந்த மேன்ஹண்ட் எவ்வளவு தீவிரமானது என்பதை படிக்கும்போதே எனக்கு மூச்சு முட்டியது. லெப்டினன்ட் டல்லாஸின் குதிரைப்படையினர் 200 பேரும் 1100 காலாட்படை வீரர்களும் ஒரே ஒரு மனிதனை பிடிப்பதற்காக துரத்தி கொண்டு ஓடுகிறார்கள். ஒரு பெரும் படையே அவரை துரத்துது. அந்த துரத்தலின் போது கட்டபொம்மனின் குதிரையான முத்துராம் சந்தித்த முடிவு எந்த ஒரு வரலாற்று வாசகனையும் கலங்க வைக்கும். உண்மையாகவே அது மனதை உழுக்கும் ஒரு பதிவு. பிரிட்டிஷ் அதிகாரிகளே அந்த வெள்ளை குதிரையின் வேகத்தைக் கண்டு மிரண்டு போய் அதை தங்கள் குறிப்புகளில் எழுதியிருக்கிறார்கள். லெப்டினன்ட் டங்காஸின் அதிநவீன குதிரைப்படையால் கட்டபொம்மனை நெருங்கவே முடியல. ஓ, அந்த அளவுக்கு வேகமா? ஆமா, முத்துராம் குதிரை காற்றை விட வேகமாக பறந்து சென்றிருக்கிறது. ஆனால் தன் எஜமானனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஓய்வில்லாமல் நெடுந்தூரம் ஓடிய அந்த விசுவாசமான குதிரை மூச்சிறைத்து தனது உயிரை அப்படியே விட்டுவிடுகிறது. என்ன ஒரு சோகம் பாருங்க! எதிரிகளிடம் தன் தலைவன் சிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு வாயில்லா ஜீவன் தன் உடலின் கடைசி சொட்டு சக்தி வரை ஓடி உயிரை கொடுத்திருக்கிறது. அந்த இடத்தில் கட்டபொம்மன் கண்ணீர் சிந்தினார் என்று ஆங்கிலேய ஆவணங்களை பதிவு செய்துள்ளன. ஆமா, எதிரியின் ஆவணங்கள் கூட ஒரு மனிதனின் உணர்வுகளை எவ்வளவு அழுத்தமாக பதிவு செய்துள்ளன என்பதற்கு இது ஒரு பெரிய சான்று. குதிரை இறந்த பிறகு அவர் நடந்தே சென்று ஆணியூர் என்ற கிராமத்தில் பெரிய நம்பி என்பவரிடம் அடைக்கலம் புகுகிறார். ஒருபுறம் சாதாரண மக்கள் தங்கள் மன்னனை காப்பாற்ற துடிக்கிறார்கள். ஆனால் மறுபுறம் பானர்மென் தனது மிக கொடூரமான உளவியல் யுத்தத்தை தொடங்குகிறான். ஆமா, இராணுவ பலத்தால் கட்டபொம்மனை பிடிக்க முடியாது என்று தெரிந்ததும் பானர்மென் மூளையை பயன்படுத்தத் தொடங்கினான். செப்டம்பர் 11ஆம் நாள் பானர்மென் அரசுக்கு எழுதிய கடிதம் காலனித்துவ ஆட்சியின் பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதாவது இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. எக்ஸாக்ட்லி. அவன் வெளிப்படையாகவே எழுதுகிறான், ஒவ்வொரு பாழைக்காரருடைய குணத்திற்கும் கட்டபொம்மன் மீது அவர்களுக்கு இருக்கும் அபிப்பிராயத்திற்கும் அவர்களுடைய பலவீனத்திற்கும் ஏற்றவாறு நான் வெவ்வேறு விதமாக கடிதங்கள் எழுதினேன் அப்படின்னு. அதாவது யாருக்கு என்ன ஆசை, யாருக்கு என்ன பயம் என்பதை பிரிட்டிஷ் உளவாளிகள் துல்லியமாக கணித்திருக்கிறார்கள். சிலருக்கு நிலம் தருவதாக ஆசை காட்டுகிறார்கள், சிலருக்கு வரியை ரத்து செய்வதாக சொல்கிறார்கள். வேறு சிலருக்கோ உதவவில்லை என்றால் உங்கள் ஊரும் பாஞ்சாலங்குறிச்சி போல தரைமட்டமாக்கப்படும் என்று வெளிப்படையாகவே மிரட்டல் விடுக்கிறார்கள். இதில்தான் புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் ஆங்கிலேயர்களுக்கு வளைந்து கொடுக்கிறார். ஆமா, அந்த இடத்துலதான் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுது. என்னை போன்ற பலருக்கும் இங்கே ஒரு கோபம் கலந்து கேள்வி எழுகிறது. தொண்டைமான் போன்ற உள்ளூராட்சியாளர்கள் தங்கள் சகநாட்டு மன்னனையே ஒரு வெளிநாட்டு வியாபாரிக்கு காட்டிக் கொடுக்க துணிந்தது ஏன்? இது வெறும் சுயநலமா? இதை வெறும் சுயநலம் என்ற ஒற்றைச் சொல்லில் சுருக்கிவிட முடியாது. நாம 1799ஆம் ஆண்டின் அரசியல் வரைபடத்தை உற்று நோக்க வேண்டும். கிழக்கிந்திய கம்பெனி என்பது அப்போது ஒரு அசுர சக்தி. அவங்க ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு பெரும் திட்டத்துல இருந்தாங்க. ஓ, அப்போ தொண்டமான் பயந்துட்டாரா? ஆமாம்,
தொண்டமான் போன்ற உள்ளூர் மன்னர்கள் இந்த அசுர சக்திக்கு முன்னால் தங்கள் சிம்மாசனத்தையும் நிலத்தையும் தக்க வைத்துக் கொள்ள ஒரு பாதுகாப்பான வழியை தேடினார்கள். கலெக்டர் லூஷிங்டனுக்கு தொண்டமான் எழுதிய கடிதங்களை படிக்கும்போது அந்த அடிமைத்தனம் எவ்வளவு ஆழமாக வேரூன்றியிருந்தது என்பது நமக்கு நல்லாவே புரியும். அவர் என்ன சொல்லியிருக்கார் அந்த கடிதத்துல? கம்பெனியாருக்கு கொடுக்க எந்த பணியிலும் என்னுடைய உயிரை கொடுத்தாவது நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை என்று தொண்டமான் எழுதுகிறார். இது பயத்தினால் உருவான ஒரு கட்டாய விசுவாசம். அந்த விசுவாசத்தின் விலைதான் கட்டபொம்மனின் தலை. இது வரலாற்றின் எவ்வளவு பெரிய முரண் பாருங்க. ஒருவன் தன் மக்களை காப்பாற்ற தன் உயிரையே பணயம் வைக்கிறான், இன்னொருவன் தன் பதவியை காப்பாற்ற சக மனிதனின் உயிரையே பலி கொடுக்கிறான். ஆமா, மிகவும் வேதனையான விஷயம். இறுதியில் செப்டம்பர் 24ஆம் தேதி களியப்பூர் காட்டில் கட்டபொம்மனும் அவர் தம்பி ஊமைத்துரையும் தொண்டைமானின் படைகளால் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். நம்மிடம் இருக்கும் ஆவண குவியலில் இந்த இடத்தில் நான் படித்த ஒரு குறிப்பு என்னை அப்படியே உறைய வைத்துவிட்டது. இது இதுவரை பெரிய அளவில் வெளியில் பேசப்படாத ஒரு தகவல். தொண்டைமான் ஆங்கிலேயர்களுக்கு எழுதிய கடிதத்தில் உள்ள அந்த மிக முக்கியமான குறிப்பை சொல்றீங்க இல்லையா? ஆமாம். கட்டபொம்மனா அட் த டைம் ஹி வாஸ் சீஸ்ட் wished to have slain himself என்று அந்த குறிப்பு சொல்கிறது. அதாவது தற்கொலைக்கு முயன்றிருக்கார். சரியா சொன்னீங்க. அதாவது தொண்டைமானின் படைகள் சுற்றி வளைத்ததும் துரோகிகளிடமும் எதிரிகளிடமும் உயிருடன் பிடிப்படுவதை விட தன்னைத்தானே மாய்த்து கொள்ள கட்டபொம்மன் முயன்றிருக்கிறார். அவரை உயிருடன் பிடித்து ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைத்தால்தான் தொண்டைமானுக்கு பரிசு கிடைக்கும். அதனால அவரை தற்கொலை செய்து கொள்ள விடாமல் தடுக்க தொண்டைமானின் ஆட்களே அவர் கைகளை கட்டி கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் என்று ஆவணம் சொல்கிறது. தன் மானத்துக்கு இழுக்கு நேர்வதை விட மரணமே மேல் என்று முடிவெடுத்த அந்த மனநிலையை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த மனநிலைதான் ஒரு மாவீரனுக்கான அடையாளம். அவரை பாதுகாப்பாக ஒரு நாள் வைத்திருப்பது கூட தொண்டைமானின் படைகளுக்கு மிகவும் கடினமான காரியமாக இருந்திருக்கிறது. அப்புறம் பிடிப்பட்ட கட்டபொம்மனை மேஜர் பேனர்மேனிடம் ஒப்படைக்கிறாங்க. ஆமா. அக்டோபர் 16ஆம் தேதி கயாத்தாற்றில் வைத்து ஒரு விசாரணை நடக்கிறது. மற்ற பாளையக்காரர்கள் எல்லாரும் அங்கே வரவழைக்கப்பட்டு வரிசையாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கயத்தார் விசாரணை தான் அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சகட்டம்னு சொல்லணும். இத ஒரு விசாரணையே என்று சொல்ல முடியாது. ஒரு கால்பந்து போட்டியில் உங்களுக்கு எதிராக விளையாடும் அணியின் கேப்டனையே அந்த போட்டிக்கு நடுவராகவும் செயல்படச் சொன்னால் எப்படி இருக்கும்? அது ஒரு முழுமையான மோசடி இல்லையா? ஆமா, கயத்தாரில் அதுதான் நடந்தது. கட்டபொம்மனுக்கு எதிராக போரை நடத்திய அதே மேஜர் பேனர்மேன் தான் அங்கே நீதிபதியாகவும் அமர்ந்திருந்தான். தீர்ப்பு என்ன என்பது அந்த விசாரணை தொடங்கும் முன்பே எழுதப்பட்டு விட்டது. ஆனால் அவர்கள் ஏன் இப்படி ஒரு கண்டுடைப்பு நாடகத்தை நடத்த வேண்டும்? அதுதான் காலனித்துவ ஆட்சியின் உளவியதொத்தி. அங்கே கட்டபொம்மனுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமே கிடையாது. அங்கே கூடியிருந்த மற்ற பாளையக்காரர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். என்ன செய்தி அது? அதற்காகத்தான் அந்த நாடகம். அவர் மீது 2 முக்கிய குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டன. ஒன்று, கம்பெனிக்கு வரி கட்ட மறுத்தது. மற்றொன்று, திருவைக்கொண்டம் பகுதியில் கம்பெனியின் தானிய கிடங்கை சூறையாடியது. மரணத்தின் பிடியில் கைவிலங்கிடப்பட்டு நின்று கொண்டிருக்கும் அந்த நேரத்திலும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு கட்டபொம்மன் அளித்த நெத்தியடி பதில்கள் ஆங்கிலேயர்களையே நடுங்கச் செய்தன. வரியை பற்றி கேட்கும்போது அவர் எந்த சாக்குப்போக்கும் சொல்லவில்லை. தைரியமா உண்மையை சொன்னார். ஆமா, நான் இதுவரையில் யாருக்கும் கிஸ்தி செலுத்தியதில்லை, நான் எப்போதுமே சுதந்திரமானவன், அதனால் கிஸ்தி செலுத்த மறுத்தேன் என்று பேனர்மென்னின் முகத்துக்கு நேராகவே சொல்கிறார். அந்த 2வது குற்றச்சாட்டான தானிய கிடங்கு விவகாரத்துக்கு அவர் சொன்ன பதில்தான் மிக மிக ஆழமானது. அதாவது, அந்த வேளையில் என் நாட்டில் மிகுந்த வறட்சி நிலவியது, மழையும் பொய்த்து போயிற்று. என் மக்கள் பசியால் வாழும்போது நான் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? அதனால் உங்கள் தானியல் கிடங்கை பலவந்தமாக திறந்து மக்களை எடுத்துச் செல்ல நான் அனுமதித்தேன் என்று எந்தவொரு தயக்கமும் இல்லாமல் ஒப்புக்கொள்கிறார். என் மக்கள் பசியால் சாகும்போது அவர்களுக்கு உணவளிப்பது ஒரு ஆட்சியாளராக என் கடமை. அதற்காக நீங்கள் எப்படி என்னை விசாரிக்க முடியும்? நீங்களா எனக்கு நீதிபதிகள் என்ற ஒரு ஆழமான தார்மீக கேள்வி அவர் அங்கே எழுப்புகிறார். ஆமா, அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவர் மேலும் சொல்லும்போது, என்னை வாதாடச் சொல்கிறீர்கள். இதில் வாதாட என்ன இருக்கிறது? நீங்கள் என்னை பிடித்து விட்டீர்கள், இது என் தலைவிதி, நீங்கள் இஷ்டப்படுவது போல் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு கட்டத்தில் அவர் காட்டிய அலட்சியம் அவருடைய அசாத்தியமான மனவலிமையை காட்டுகிறது. ஒரு 39 வயது இளைஞன் சாவின் விளிம்பில் நின்று கொண்டு அதிகாரத்தின் கண்களை பார்த்து சிரித்திருக்கிறார். அந்த மனவலிமைதான் ஆங்கிலேயர்களே அச்சுறுத்தியது.
எந்த ஒரு நியாயமான விசாரணையோ சாட்சிகளோ இன்றி முன்கூட்டியே திட்டமிட்டபடி கட்டபொம்மனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. அன்றைய தினமே கயத்தாரில் உள்ள ஒரு புளிய மரத்தில் தூக்கு கயிறு தயாராகிறது. அந்த இறுதி நிமிடங்கள் பத்தி ஆவணங்கள் என்ன சொல்லுது? அக்டோபர் 17, 1799 அன்று பானர்மன் தன் மேலிடத்திற்கு எழுதிய கடிதம் இந்த இறுதி நிமிடங்களை மிக துல்லியமாக பதிவு செய்திருக்கிறது. தூக்கு மேடைக்கு நடந்து செல்லும் பொழுது கட்டபொம்மன் சிறிதும் பயப்படவில்லை. பானர்மன் தன் கடிதத்தில் 2 ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். அன்டாண்டட் அண்ட் சூப்பர்சிலியஸ் அப்படின்னு எழுதுறான். அதாவது எதற்கு மஞ்சாத மற்றும் எதிரிகளை மிகுந்த ஏளனத்தோடும் அலட்சியத்தோடும் நோக்கும் ஒரு தோரணை. மரணத்தை நோக்கி நடக்கும் ஒரு மனிதனின் முகத்தில் இந்த உணர்வுகள் எப்படி வர முடியும் என்று பானர்மனுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கிறது. ஆமாம், அந்த மரண மேடையிலிருந்து அவர் தன்னை மரணத்திற்கு கையளித்த, அதாவது ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட எட்டயபுரம் பாளையக்காரரையும் சிவகிரி பாளையக்காரரையும் மிகுந்த ஏளனத்துடனும் சுருக்கென்று தைக்கும்படியான பார்வையுடனும் பார்த்தார் என்று ஆங்கிலேயர்களை குறிப்பெழுதி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு அசாத்தியமான தருணம். தூக்கு கயிற்றின் அருகே சென்றதும் ஒரு சிறிய எலிப்படியை அந்த தொங்கும் கயிற்றுக்கு அருகில் வைத்தார்கள். ஆனால் அந்த இறுதி நொடியிலும் அவர் தன் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கவில்லை. தன்னை தூக்கிலிட வந்தவர்களை அவர்கிட்டயே நெருங்க விடவில்லை. அவர்களை தள்ளிவிட்டு, ஓ முருகக் கடவுளே என்று முழங்கியபடி தானே அந்த ஏணிப்படியில் ஏறி தன் காலால் அந்த கட்டையை உதைத்து தன்னைத்தானே தூக்கிலிட்டுக் கொண்டார். மரணத்தை கூட எதிரிகள் தமக்கு அளிப்பதாக அவர் ஏற்கவில்லை. தன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் உரிமையை கூட தன் கைகளிலேயே வைத்துக் கொண்டார். உடலெல்லாம் சிலிர்க்கிறது இதை கேட்கும்போது. எப்படி ஒரு மனிதனால் மரணத்தின் முன்னால் இவ்வளவு கம்பீரமாக நிற்க முடிந்தது? கட்டபொம்மன் போன்ற ஒரு அஞ்சா நெஞ்சனை தூக்கிலிட்டது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை என்பதை ஆங்கிலேயர்களே பின்னாளில் உணர்ந்திருக்கிறார்கள். ஓ, அவங்களே இதை ஒத்துக்கிறாங்களா? இதற்கு சிறந்த வழி தாராளப்போக்கும் அன்புமே. அதை விட்டு அதிகாரம் கொண்ட மக்கள் மீது மிகவும் கீழ்த்தரமான முறையில் நடத்தப்பட்ட இந்த விசாரணை எரியும் நெருப்புக்கு எண்ணெய் வார்த்தது போலாயிற்று என்று வெல்ஷ் பதிவு செய்திருக்கிறார். அப்போ அந்த மரணம் ஒரு முடிவல்ல. இல்லை, அது ஒரு மாபெரும் கிளர்ச்சியின் தொடக்கம் என்பதை அவர்கள் தாமதமாகவே உணர்ந்தார்கள். ஆனால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் குரூரம் கட்டபொம்மனை தூக்கிலிட்டதோடு நிற்கவில்லையே. அவர் வாழ்ந்த அந்த நிலத்தையே அவர்கள் எவ்வளவு வன்மத்தோடு அளித்தார்கள் என்பதை ஆவணங்களில் படிக்கும்போது அவர்களின் பயம் எவ்வளவு பெரியது என்பது அப்பட்டமாக தெரிகிறது. அதுதான் காலனித்துவ அதிகாரத்தின் உச்சகட்ட மடக்கிழம்பு. கட்டபொம்மனை தூக்கிலிட்ட பின் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டது. அதோடு அவர்கள் நிற்கவில்லை. அரசாங்கத்தின் உத்தரவுப்படி அந்த நிலம் உழப்பட்டு அதில் ஆமணக்கு விதைகளும் உப்பும் தூவப்பட்டது. ஆமணக்கு விதைகளும் உப்பும் ஏன் தூவணும்? ஆவணத்துல என்ன சொல்றாங்கன்னா, plowed up and sowed with castor oil and salt to indicate that it should never again be inhabited அப்படின்னு சொல்றாங்க. ரொமானியர்கள் காலத்துல எதிரிகளின் நிலத்தை அழிக்கும் போது உப்பை தூவுவார்கள். அதாவது அந்த நிலம் இனி நிரந்தரமாக மலடாகி போக வேண்டும், அங்க எந்த பயிரும் வளரக்கூடாது என்பதற்கான குறியீடாது. அட பாவமே! ஆமா, ஆமணக்கு என்பது வறண்ட நிலத்தில் முளைக்கும் செடி. இது ஒரு வனாந்தரம் என்று காட்டுவதற்காகவே அப்படி செய்தார்கள். அந்த நிலமே மலடாகி போக வேண்டும், அந்த மரபிலிருந்து இன்னொரு எதிர்ப்பு குரல் எழவே கூடாது என்ற ஒரு பயமும் குரூரமும் அந்த செயலில் அப்பட்டமாக தெரிகிறது. ஒரு மனிதனின் வீரம் எந்த அளவுக்கு பல அதிகார பலம் கொண்ட ஒரு சாம்ராஜ்யத்தை உளவியல் ரீதியாக நிலைகுலைய செய்திருக்கிறது என்பதை இந்த வரலாற்று ஆவணங்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. ஒரு தனி மனிதனை கொன்றால் அந்த லட்சியத்தையே கொன்றுவிடலாம் என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டார்கள். மிகவும் சரி. அவர்கள் கட்டபொம்மன் என்ற உடலை மட்டும்தான் அழித்தார்கள். ஆனால் அவர் விதைத்து சென்ற அந்த சுதந்திர உணர்வு அந்த மக்கள் மனதில் ஒரு மாபெரும் நெருப்பாக பற்றி கொண்டது. இந்த ஆவணங்கள் அனைத்தும் அந்த உண்மையத்தான் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் நமக்குச் சொல்கின்றன. ஒரு மிகச் சிறந்த வரலாற்று தரவு இது. நம்மிடம் இருக்கும் இந்த ஆவணங்கள் வெறும் காகிதங்கள் அல்ல. அவை அந்த மாவீரனின் இரத்தத்தாலும் ஒரு நிலத்தின் சுதந்திர வேட்கையாலும் எழுதப்பட்டவை என்பதை இன்று நீங்கள் முழுமையாக உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். விடைபெறுவதற்கு முன் உங்களுக்கான ஒரு சிந்தனை. ஆங்கிலேயர்கள் பாஞ்சாலங்குறிச்சி நிலத்தில் உப்பையும் ஆமணக்கையும் விதைத்து அந்த இடத்தை நிரந்தரமாக மலடாக்க நினைத்தார்கள். ஆமாம். ஆனால் அவர்கள் விதைத்தது உப்பல்ல, அது சுதந்திர போராட்டத்திற்கான நெருப்பு விதைகள். ஏனென்றால் சில ஆண்டுகளிலேயே அவரது தம்பி ஊமைத்துரை மீண்டும் அதே மண்ணில் அதே கோட்டையை கட்டி போராடினார். வரலாறு எப்போதுமே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது.
அதிகாரத்தின் உச்சக்கட்ட அடக்குமுறைகள் எதை அழிக்க நினைக்கிறதோ அந்த மாபெரும் கிளர்ச்சிகளை தன் வயிற்றிலேயே சுமந்து வளர்க்கிறதா? இந்த ஆழமான எண்ணத்தோடு இன்றைய அலசலை நாம் நிறைவு செய்வோம். சிந்தியுங்கள், தொடர்ந்து கற்போம்.